முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல். அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகத்தில் நேதாஜி பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்பு. நிகழ்ச்சிக்கு வந்தால் மட்டுமே மாணவர்களுக்கு வருகை பதிவு என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதால் சர்ச்சை. ஜெயலலிதாவின் தங்க மற்றும் வைர நகைகளை தமிழ்நாட்டிற்கு மாற்ற வேண்டும். சட்ட நடவடிக்கை எடுக்கும் விதத்தில் நகைகளை ஒப்படைக்க பெங்களூரு CBI நீதிமன்றம் ஆணை. திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இன்று பகல் 12 மணிக்கு ஆலோசனை. கனிமொழி MP தலைமையிலான குழுவின் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற உள்ளது. மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் நாளை ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். 4 நாட்கள் நடைபெறும் ஜல்லிக்கட்டிற்காக காளைகள் முன்பதிவு. இம்மாத இறுதிக்குள் அனைத்து போக்குவரத்து கழக பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படும். ஆம்னி பேருந்துகளையும் கிளாம்பாக்கத்திலிருந்தே இயக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் கதவுகள். சிறப்பு ஆரத்தியில் பங்கேற்க முன்பதிவு செய்தவர்களுக்கு முதலில் அனுமதி. அயோத்தி ராமர் கோயிலின் வெளியே பக்தர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு. பாலராமரை தரிசிக்க ஏராளமானோர் திரண்டுள்ளதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் தவிப்பு. திருப்பதி அருகே செம்மரம் வெட்டி கடத்தியதாக 18 தமிழர்கள் உட்பட 20 பேர் கைது. 15 செம்மரக்கட்டைகள், கார் பறிமுதல். மெட்ரோ ரயில் பணிகளுக்காக இடிக்கப்படும் சென்னை ராயப்பேட்டையிலிருந்து மயிலாப்பூர் செல்லும் அஜந்தா மேம்பாலம் 1 மாதம் வரை ஆகும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி போக்குவரத்திற்கு தடை. திருச்சி சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேருக்கு நடப்பாண்டு செமஸ்டர் தேர்வு எழுத தடை. ராகிங் தடுப்பு குழு நடவடிக்கை. கோவை குனியமுத்தூரில் நடமாடும் அடையாளம் தெரியாத விலங்கை பிடிக்க 3 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம். நாய் பூனைகள் காணாமல் போவதால் மக்கள் அச்சம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். ரயில்வே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேச விதித்த தடையை நீக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி வழக்கு. உலகின் 4வது மிகப்பெரிய பங்குச்சந்தையாக உருவானது இந்திய பங்குச்சந்தை. ஹாங்காங் பங்குச்சந்தையை பின்னுக்கு தள்ளியது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விராட் கோலி விலகல். தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகியதாக BCCI தகவல். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் சரிந்து விழுந்த 3 மாடி வீட்டிற்கு பதிலாக மாற்று வீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவித்திருக்கிறார். உப்பனாறு வாய்க்கால் அருகே கட்டப்பட்டு புதுமனை புகுவிழாவிற்கு தயாராக இருந்த 3 மாடி வீடு சரிந்து விழுந்தது. இந்நிலையில் அந்த சரிந்து விழுந்த 3 மாடி வீட்டிற்கு பதிலாக மாற்று வீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரெங்கசாமி தெரிவித்திருக்கிறார்.
தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். இளமுதன், விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் நேற்று ஆட்டுப்பட்டி பகுதியில் 3 மாடி கட்டிடம் சரிந்து விழுந்தது மிக பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த பகுதியில் ஆற்றை ஒட்டாத உப்பனாறு வாய்க்காலை ஒட்டி கரையை பலப்படுத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இடதுபுறமான பணிகள் முடிந்த நிலையில் வலதுபுறத்துக்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கரையை ஒட்டியுள்ள வீடுகளுக்கு ஏற்கனவே பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. அந்த பகுதியை சேர்ந்த அந்த வீட்டின் உரிமையாளர்கள் கூறும்போது எங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை முன்னறிப்பும் கொடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த நிலையில் அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் அழைத்து சென்றார். அப்பொழுது முதலமைச்சர் அவர் கண்ணீருடன் தங்களுடைய நிலையை எடுத்து கூறினார்கள். முதலமைச்சர் யாருடைய தப்பு என்பது முதலில் சரி செய்வதை விட நிவாரணம் வழங்குவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பதாக தான் முதலமைச்சர் உறுதியளித்தார். இதன் அடிப்படையில் அதாவது ரெட்டியார்பாளையம் பகுதியில் லாம்பர்ட் சரவண் நகரில் அரசு சார்பில் குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் இலவசமாக குடியேறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவரையில் அங்குள்ள அரசு பள்ளியில் பயன்படுத்தாத பகுதியில் குடிசை கட்டி நீங்கள் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இது மட்டுமல்லாமல் இடிந்து விழுந்த வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் உறுதியளித்தார். முதலமைச்சர் உறுதியேற்று கண்ணீருடன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். நன்றி இளமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இன்றைய கூட்டத்தில் முதலாவது கூட்டம் என்னென்ன பொருள்கள் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? பாலுவேல், குறிப்பாக திமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய முதல் ஆலோசனை கூட்டம் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கனிமொழி தலைமையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடப்பதற்கான அந்த முதற்கட்டமான முதல் ஆலோசனை கூட்டம் என்பதால் இன்றைய கூட்டத்தை பொறுத்தளவிற்கு என்னென்ன விஷயங்கள்ல குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெற போகிறது, அதில் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தொடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட விவரங்கள் என்பது இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டிஆர்பி ராஜா, அதே போல எழிலன் உள்ளிட்ட பல முக்கிய நபர்கள் தற்போது புதிதாக அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மேயர் பிரியா உட்பட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இந்த குழு இன்று குறிப்பாக இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீட் போன்ற விவகாரங்கள், அதே போல மாநில சுயாட்சி, இது போன்ற விவகாரங்களில் இந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும், அதே போல 39 தொகுதிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக என்னென்ன தேவைப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் இந்த அறிக்கையில் இடம்பெறுவது குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு 234 தொகுதிகளுக்கும் தொகுதி வாரியாக அந்த வாக்குறுதிகள் இடம்பெற வேண்டும் என்று ஆலோசனை செய்வதை போல நாடாளுமன்ற இந்த அறிக்கையிலும் கூட கிட்டத்தட்ட 39க்கும் மேற்பட்ட அந்த தொகுதிகளின் வாயிலாக தற்போது இடம்பெறக்கூடிய வகையில் இந்த அறிக்கை இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய முதல் கூட்டம் என்பதனால குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல விஷயங்கள் விவாதிக்கப்படும். தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனை என்ன, நிதி நிலைமை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த ஜிஎஸ்டி போன்ற விவகாரத்தில் தொடர்ந்து மத்திய அரசு நிதி வழங்காமல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீட் விவகாரத்தில் தொடர்ந்து ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல்ல தொடர்ந்து மத்திய அரசு அதற்கான இழுபறிகள் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த முதல் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.